இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, வல்லமையான தேவனே, ஆவியானவரே, இரட்சகரே, கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த நாளை அன்பு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பேசிக்கொண்டு உங்களுடைய வார்த்தையை பேச போகிறேன். என் மத்தியில நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த வார்த்தையை பேச சொல்லும்படிக்கு ஆண்டவரே நீ நினைப்பூட்டதற்காக நன்றி அப்பா. வருகிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் இந்த வார்த்தை போய் சேர போகிறதுக்காக நன்றி. அவர்களை சேர்ந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் மனப்பூர்வமா சந்தோஷப்பட நீ கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீ எவ்வளவு நல்ல தேவன். உடைய வேதத்துள்ள ரகசியத்தை நீ வெளிப்படுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, ராஜாக்களுக்கு நீ வெளிப்படுத்தின ரகசியத்தை எங்களுக்கு நீ வெளிப்படுத்துகிறதுக்காக எனக்கு சோஸ்தரிக்கிறேன் கர்த்தாவே. நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வல்லமையான இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் சிறு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, என்னோட முதல் கேள்வி, யாரெல்லாம் இயேசுவை பார்த்திருக்கீங்க? நேரடியா அவரை நேரடியா பார்த்திருக்கீங்க உலகத்துல வாழும்போது? கை தூக்குங்க. உண்மையெல்லாம் சொல்லுங்க. யார் இயேசுவை தரிசிச்சிருக்கீங்க? இயேசு உங்க வாழ்க்கையில அவரை நீங்க பார்த்திருக்கீங்க? யாரும் பார்த்தது இல்ல. சோ இயேசு ரொம்ப ரேர். அவர் எல்லாரும் மத்தியில திடீர்னு நின்று நிக்கிறதோ, இல்ல அவங்க கிட்ட போய் அவங்கள போய் பாக்குறதோ, இல்ல அவங்க கனவுல வர்றதோ ரொம்ப ரேர். இது ரொம்ப ரொம்ப ஆள் மத்தியில நடக்காது. ஆனா சில பேர் சொல்லியிருக்காங்க அவங்க இயேசு தரிசிச்சிருக்காங்க, இயேசு அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க, அவங்க கனவு கண்டிருக்காங்க, அந்த மாதிரி. ஹல்லேலூயா. ஆனா உங்க எல்லாத்துக்கும் ஒரு நற்செய்தி நான் வைத்திருக்கிறேன். நீங்க எல்லாம் ஏங்கிருப்பீங்க, ஏன் இயேசு என்கிட்ட வர மாட்டாரா, என்கிட்ட என்ன பார்க்க வர மாட்டாரா அப்படின்னு. உங்க ஏக்கத்துக்கு எல்லாம் தேவன் ஒரு தீர்ப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, என்னுடைய தலைப்பு இன்றைக்கு are we living in the last day? நம்ம கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற இந்த நாட்கள், உலகம் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பைபிள் ஓட கணக்குப்படி உலகம் 6000 வருஷம் தாண்டிடுச்சு. 6000 வருஷம் தாண்டிடுச்சு. சோ இது நம்ம கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கிறோமா? வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மளுக்கு இன்னும் பல வருஷங்கள் இருக்கிறதா, இல்ல நம்ம கடைசி நாட்கள் நிக்கிறோமா தேவனுடைய வருகைக்கு? எப்படி, என்ன நினைக்கிறீங்க நீங்க எல்லாம்? ஹல்லேலூயா. நம்ம இப்ப என்ன வேதம் கடைசி நாட்களை குறித்து என்ன சொல்லுகிறது? இந்த கடைசி நாட்கள் எப்ப ஆரம்பித்தது அப்படின்னு நம்ம ஒரு தியானிப்போம் இன்றைக்கு. அடுத்து ஓகே, பைபிள் சயின்ஸ் ஃபார் லாஸ்ட் டேஸ். ஓகே, எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 4 முடிய. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 4 முடிய. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 4 வரைக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 4. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது, பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதும் நிரப்பெற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரித்து இருக்கும் நாவுகளே அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, கவனிங்க, வசனம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். இந்த பெந்தெகோஸ்து நாள் வந்தபோது ஆவியானவர் ஒரு அக்கினிமயமான நாவுகளை போல அவர் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை நிரப்பினார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எப்படி வந்தார்னா, அவர் அவ்வளவு ஒருத்தவங்க மேல நம்ம நேசிச்சா எவ்வளவுக்கு அவங்க கிட்ட நெருங்கி நம்ம ஆசைப்படுவோமோ அதே போல அவ்வளவு ஸ்பீடா அவ்வளவு வேகமா அவர் நம்ம மத்தியில இறங்கினார். ஹல்லேலூயா. அந்த பெந்தெகோஸ்து நாள் அன்றைக்கு இப்படி அவர் இறங்கின போது அவர்கள் எல்லாரும் அக்கினிமயமான நாவுகள், அதாவது வெவ்வேறு பாஷைகளை அவர்கள் பேச தொடங்கினார்கள். நம்ம தியானிக்கிறோம்.
அப்ப பேச தொடங்கும் போது அங்க இருக்கிற சில பேர் வந்து பார்த்தார்கள், இவர்கள் என்ன பாஷை பேசுகிறார்கள், இவர்களுக்கு ஏதோ இவர்கள் குடி போதையில வந்து உளறி கொண்டிருக்கிறார்களோ. சில பேர் அவர்களை வந்து கிண்டல் பண்ணினார்கள். சில பேர் அதை பார்த்து பயந்தார்கள், இவர்கள் ஏன் இப்படி வந்து ஒரு மாதிரி பயங்கரமா நடந்து கொண்டு செயல் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. அப்ப பேதுரு அந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஓகே, கவனிங்க, வசனம் 14 இருந்து வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட இருந்து நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேம் வாசம் பண்ணுகிறவர் ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளை செவி கொடுங்கள். கவனிங்க, பேதுரு எழுந்து நின்று சத்தமாய் உரைக்கிறாராம், எல்லாரும் என் வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் நாளில் வெளியே இருக்கிறது. அவர் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க குடி போதையோ இல்ல வெறி போதையோ இல்ல. இப்ப மணி என்னது? இப்ப மணி விடிந்து 3ஆம் மணி வேலைதான் இருக்கிறது. இப்ப ராத்திரி இல்ல, பகல் தானே. இவங்க குடி போதையில அவங்க உளறலன்னு சொல்றாரு. அடுத்தது 16 வாசிங்க. தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினாலே உரிக்கப்பட்டது பற்றிய இது நடக்கிறது. ஜோவேல் எழுதப்பட்டது போல 17வது வசனம் வாசிங்க உற்சாகமாக. கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் நாட்களிலே ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்தில் அற்புதங்களையும் தல பூமி ரத்தம் அக்கினி புகை கடையாக அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும். முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் ரத்தமாகும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலே பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் வந்து இறங்கின போது பேதுரு எழுந்து சொல்லுகிறார். அவர் எழுந்து நின்று சொல்லுகிறார், உரைத்த சத்தமாய் சொல்லுகிறார், இதோ கடைசி நாட்களில். ஹல்லேலூயா. அப்ப கடைசி நாட்கள் எப்ப ஆரம்பிச்சு? என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்குள்ள வந்தாரோ அந்த நாள் தொடங்கி கடைசி நாட்கள் ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது அந்த நாள்ல இருந்து we are in the last days என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா வேத வாக்கியங்கள் யோவேல் புஸ்தகத்திலே போட்டிருக்கு, கடைசி நாட்கள்ல தான் தேவன் என்ன ஊற்றுவாரா? ஆவி ஊற்றுவாரா. அதே போல இந்த பெந்தெகோஸ்தே நாள் வரும்போது இயேசு அவர் எடுக்கப்பட்ட 50 நாள் கழித்து இந்த பெந்தெகோஸ்தே நாள் நடக்கும்போது என்ன நடந்துச்சு? ஆவியானவர் வந்து இறங்கினார். வேத வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறினது. ஹல்லேலூயா. சோ அப்ப எப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து வந்தாரோ அன்றிலிருந்து கடைசி நாட்கள் ஆரம்பித்தது. சோ பரிசுத்த ஆவியானவர் வந்து ஏற்கனவே எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு? நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே 2000 வருடங்கள் மேலே ஆயிடுச்சு. ஆனா இப்ப நம்ம எந்த நாட்களை நம்ம நின்று கொண்டிருக்கிறோம்? கடைசி நாட்கள் சொல்கிறோம். எவ்வளவு கடைசி நாட்கள், எவ்வளவு குறிப்பிட்ட நாட்கள் நம்மளுக்கு இருக்கிறது? நம்ம வந்து அழிவு காலம் சந்திக்க போகிறோமா, இல்ல நம்மளுக்கு இன்னும் நிறைய வாழ்க்கை வாழ நாட்கள் இருக்கிறதா என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியங்கள் தெளிவா போட்டிருக்கு, தேவனுடைய ப்ரொபோசிஸ்ல தெளிவா போட்டிருக்கு. தியானிக்கிற மனுஷனுக்கு அந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அடுத்து வாசிங்கள் இன்னொரு பெரிய ரகசியம். எந்த டைம்ல இருந்து கிளாக் ஸ்டார்ட் டு டிக், அதாவது நீங்க வந்து ரெடியா நிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இயேசு வர போகிறார் என்று. அடுத்து வாசிங்க ஓசையா 3ஆம் அதிகாரம் வசனம் 5. ஓசையா 3ஆம் அதிகாரம் வசனம்
5. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜா ஆகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கவனிங்க, அவங்க எப்ப வருவாங்களா? கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சியாய் வருவார்கள். அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் எடுக்கப்பட்ட பின்பு 70வது AD, சொல்லுங்க எல்லாரும், 70வது AD ஜெனரல் டைட்டஸ் அவர் வந்து ரோமன் எம்பரர், அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த டெம்பிள், அந்த ஏரோட் கட்டின டெம்பிள், செகண்ட் டெம்பிளை முற்றிலும் நிர்மூலமாக்கினார். ஒரு கல் மேல இராதபடிக்கு எல்லாத்தையும் நிர்மூலமாக்கினார். எல்லா பலிகள் நிற்கப்பட்டது. அப்ப ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா எல்லாரும் செதறி போனார்கள். எல்லாம் வேற வேற தேசத்துக்கு அவர்கள் அடிமையா எடுக்கப்பட்டார்கள். இல்ல அவர்கள் வேற வேற தேசத்துக்கு ஸ்கேட்டர்டா ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி போன யூதர்கள் உலகமெங்கும் எல்லா தேசத்திலும் ஒரு சிறிய கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது, வேதத்துல ஓசியால தேவன் தீர்க்க தரிசனமா சொல்கிறார், கடைசி நாட்களில் மறுபடியுமாக எல்லா தேசத்திலிருந்து யூதர்கள் திரும்பி வருவார்கள், அதுவே கடைசி நாட்களா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இன்றைக்கு யூதர்கள் எல்லாம் எல்லா தேசத்திலிருந்து மறுபடியும் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் உருவாகுது. அந்த தேசத்துக்கு அவர்கள் வந்தார்களோ அன்றையிலிருந்து காடோட கிளாக் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. யாரோட கிளாக்? காடோட கிளாக். எப்ப வேணாலும் ராப்சர் நடக்கலாம், எப்ப வேணாலும் இயேசு வரலாம். ஹல்லேலூயா. அப்ப எப்ப இஸ்ரவேல் வந்து ஒரு ஸ்டேட்டா அவர்கள் ஒரு நாடா அவர்கள் உருவானார்கள். 1948 எப்ப? 1948. இப்ப என்ன வருஷம் ஓடிட்டு இருக்கு? 2020. எத்தனை வருஷம் ஆயிருச்சு? 76 வருடங்கள் ஆயிருச்சு. அப்பனா 76 வருடங்கள் அந்த கிளாக் என்ன பண்ணுது? டிக் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்ப வேணாலும் தேவன் வரலாம். ஹல்லேலூயா. அப்ப எடுத்து வாசிங்க, எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 8 முடிய. இது எப்படி தேவன் வல்லமையா சொல்கிறார், நான் என் மீதி இருக்கிற என்னுடைய ஜனங்களை, இஸ்ரவேலின் ஜனங்களை, யூதர்களை என்னுடைய தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன் என்று அவர் எப்படி சொல்கிறார் என்று பார்ப்போமாக. எரேமியா 23ஆம் அதிகாரம். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதற அடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பருக்கு விரோதமாய் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பறியாமல் அவைகளை சிதற அடித்து அவைகளை துரைத்து விட்டீர்கள். அப்ப அவர் சொல்கிறார், என் ஆடுகள், யார் அந்த ஆடுகளா? யூத ஜனங்களை நீங்கள் சிதற அடித்து துரத்தி விட்டீர்கள். ஓகே, இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்களின் பொல்லாப்புக்கு ஏற்ற தண்டனை உங்கள் மேல் வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் என் ஆடுகளை மிதியாய் இருப்பவர்களை துரத்தி இருந்து எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்பும் அவைகளின் தொழுவுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகளை பழகி பெருகும். ஓகே, கவனிங்க, 3வது வசனம் சொல்கிறது, நான் என் ஆடுகளை அன்னைக்கு சிதறி போனாங்க தெரியுமா? சில கூட்டம் அந்த வந்து சபையா அவங்க அந்த ஆலயத்தை உடைக்கும் போது அந்த இடத்துல இருந்து சிதறி போனாங்க சில கூட்டங்கள். சில இடத்துல மீதியா இருந்த யூதர்களை அவர் என்ன பண்ணுவார்னா, துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவுகளுக்கு, அதாவது அவைகளின் நாட்டுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவர்கள் பழகி பெருகும். அடுத்தது 4வது வசனம். அவைகளை மேய்க்கிறதையும் அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகளை மேல் ஏற்படுத்துவேன். இனி அப்படி என்ன சொல்கிறாரு? அவர்களை மேய்க்கனா அவர் யாரை ஏற்படுத்துவாரோ? ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் வைப்பாரு. அப்ப அவர் 1948ல இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணது யாரு? பிரைம் மினிஸ்டர் டேவிட் பென். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை தீர்க்கதரிசி அவர் யாருக்கு சொல்கிறார்? இதனால இந்த பிரைம் மினிஸ்டர் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்க போகிறார். அடுத்தது, இனி அவைகளை பயப்படுவதும் இல்லை. அவர்கள் எப்ப நாடா திரும்பி வரார்களோ அந்நாள் முழுவதும் அவர்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நாட்கள் வரும் கர்த்தர் சொல்கிறார்.
அப்பொழுது தாவீதுக்கு ஒரு மீதியுள்ள கிளியை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவே இருந்து ஞானமாய் ராஜாவின் பண்ணி பூமியில் நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதர் ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இன்னும் நாமும் கர்த்தர் நீதியாய் இருக்கிறார் கர்த்தர் என்பதே, நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்து கர்த்தருடைய ஜீவனம் கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டிலே சந்ததியார் தங்கள் சுய தேசத்தில் கூடியிருக்கும்படி வட தேசத்துக்கும் நான் அவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசத்திலும் இருந்து அழைத்து வழி நடத்தி கொண்டு வந்து கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. அப்ப ஐந்தாவது வசனம் சொல்லுகிறார். ஐந்தாவது வசனம் என்ன தீர்க்க தரிசனம்னா, இயேசு கிறிஸ்து வருவாரு, எருசலேமில் இருந்து ஆளுகை செய்வார். பாருங்க, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய், யார் ராஜா? இயேசு கிறிஸ்து ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். ஹalleluya. அப்புறம் பார்க்கிறோம், என்னைக்கு இஸ்ரவேலை மறுபடியும் எல்லா தேசத்திலிருந்து தேவன் கூட்டி வந்து ஒரு நாடாய் ஸ்தாபித்தாரோ, அந்த நாள்ல இருந்து ஆண்டவர் சொல்கிறார், யூதாவுடைய ராஜா வருவார். அவர் வந்து இந்த இஸ்ரவேலை அவர் மேய்ப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆதலால் அவர் வரும்போது வசனம் சொல்கிறது, அந்த நாட்களில் யூதா என்னப்படுமா? ரட்சிக்கப்படும். இயேசு ஆளுகை செய்து கொண்டு இருக்கும்போது, அவர் உலகத்துக்கு வந்து அவர் ஆளுகை செய்யும்போது யூதா ரட்சிக்கப்படும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். இங்க பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னா, நீதி உள்ள கர்த்தர்னு சொல்லல, நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். the righteousness of you, உங்களுடைய righteousness. ஹalleluya. உங்களுக்கு அவர் வந்து உங்களுடைய righteousness-ஆ இருக்கிறார். ஹalleluya. ஆதலால் இனிமே வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க, எகிப்து தேசத்துல இருந்து நாங்க அடிமைகளா இருந்தோம், எங்களை நீங்க கொண்டு வந்தீங்க, நீங்க அப்படிப்பட்ட தேவன், நீங்க உங்க எகிப்து தேசத்துல இருந்து கொண்டு வந்த தேவன் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் எப்படி சொல்லுவாங்க? மீதியா இருக்கிற வட தெற்கு தேசத்துல இருந்து எங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்த எங்கள் தேவன், மீதியா இருந்த யாரு? யூதர்களை கொண்டு வந்த எங்கள் தேவனை அவர்கள் சோஸ்தரிப்பார்கள், அவர் நாமத்திலே ஆணையிடுவார்கள். ஹalleluya. ஹalleluya. அப்ப நம்ம நல்லா கவனிக்கிறோம், என்றைக்கு இஸ்ரவேல் ஒரு நாடா உருவானுச்சோ அன்னைக்குல இருந்து எப்ப வேணாலும் இயேசு வரலாம். அவர் வந்து அவர் ராஜா கிட்ட செய்யலாம் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. இப்படியே 76 வருடங்கள் கடந்து விட்டது. நம்மளோ எப்பொழுது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு முடிஞ்சாலும் நாளைக்கு தூங்குவோம், நீங்க ராத்திரி தூங்கிட்டு நாளைக்கு எழுந்து எவ்ரிடே ரூட்டீனை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நம்ம எவ்வளவு கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறோம்? ஓகே, இன்றைக்கு நம்ம தியானிப்போமாக. ஓகே, நல்லா கவனிங்க, இதுதான் the end times. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பிக்சர். இன்று முதல் நான் என்னோட சர்மனை எந்த கொண்டு வந்தாலும் நான் எதை பத்தி பேச போகிறேன்னா ரெவலேஷன், அதாவது இயேசு வருகையை குறித்து. நம்ம பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட அங்கே என்ன நடக்க போகுது, பூமியில 7 வருஷங்கள் என்ன நடக்க போகுது, இந்த gospel of kingdom குறித்து நான் பேசுவேன். ஹalleluya. இது நம்ம சபை தியானிக்கணும். ஹalleluya. ஓகே, நம்ம பாப்போம் வாங்க. இங்க the end times குறித்து வேதம் சொல்கிறது. அப்ப அங்க பாருங்க, மே 1948 மே எந்த தேதியில அவங்க நாடா ஆனாங்க? மே 14. ஓகே, மே 14 1948ல அவர்கள் நாடா ஆகணும் முடித்து அந்த நாட்கள் இருந்து சபையானது. நீங்க பாருங்க, நம்ம எங்க இருக்கிறோம்? எவருக்கு ரப்சர் கிட்ட இருக்கிறோம் நம்ம பாருங்க. ஓகே, ரப்சர் தான் நீங்க பாத்தீங்கன்னா சபையானது மேலே எடுக்கப்படும். ஹalleluya. சபையானது மேலே எடுக்கப்படுறது தான் ரப்சர். ஓகே, ரப்சர் தான் அடுத்த தேவனுடைய டைம் லைன்ல, தேவனுடைய டைம் ஜோன்ல அடுத்து நடக்க போற ஒரு ஈவென்ட்னா ரப்சர். சொல்லுங்க, ரப்சர். ஓகே, ரப்சருக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ட்ரிபுலேஷன். என்னது? 7 வருடம் ட்ரிபுலேஷன் இந்த உலகத்துல நடக்கும். ஓகேவா? தேவனுடைய கோபம் இந்த உலகத்தின் மேல் வரும். அதுல 3 வருஷம், அதுல வந்து 3 வருஷம் என்று பிரிப்பார்கள். ஓகேவா? ஓகே, அந்த ட்ரிபுலேஷன் நடந்த பின்பு தேவன் மறுபடியும் பரலோகத்திலிருந்து எங்க வருவாரா? பூமிக்கு வருவார்.
அதுக்கு பேரு அப்ப அது வர டைம் அங்க என்ன ஒரு பெரிய பெட்டலோட என்ன பெட்டல் ஆஃப் ஆர்மகெடன். ஹalleluya. அப்ப அவர் வந்து பூமிக்கு வந்தோடனே என்ன நடக்கும்னா 1000 வருஷம் நம்ம படிச்சோம் தெரியுமா, நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். 1000 வருஷம் அந்த தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்து அவர் ராஜரிகம் பண்ணுவார். ஹalleluya. அப்ப அவர் ராஜா காலத்துல இந்த உலகத்துல எப்படி இருக்குமா, சமாதானமும் அன்பும் எந்த பயமும் இல்ல, எல்லாரும் சந்தோஷமா வாழுவோம். ஹalleluya. அப்ப இந்த 1000 வருஷம் நம்ம இங்க சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சத்துரு எங்க இருப்பான், அவனை சங்கிலியால தேவன் கட்டி போட்டுருவாரு. ஹalleluya. அதனாலதான் நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம், ஏன்னா அவன் டார்ச்சர் இல்ல. ஆனா 1000 வருஷம் கழிச்சான வேதம் சொல்கிறது சத்துருடைய கைகள் சத்துருடைய சங்கிலிகள் அவிழ்க்கப்படும் என்று. அவிழ்க்கப்பட்டாலும் அவன் மறுபடியும் வந்து ஜனங்களை வஞ்சிப்பான். அப்ப தேவன் என்ன செய்வாரு, சத்துருவை முழுமையாய் அழிப்பார். ஹalleluya. அழித்த பின்பு என்ன நடக்கும் என்றால் the great white throne judgment. அந்த ஜட்ஜ்மென்ட்ல தான் 2 ஆடுகள், ஒரு கூட்டம் ஆடு ஒரு கூட்டம் ஷீப். அதாவது அவிசுவாசிகள் ஒரு இடத்துல இருப்பார்கள், விசுவாசிகள் யார் யார் பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்லையோ அவர்கள் எல்லாம் அக்கினிக்குள்ள நரகத்துக்குள்ள தள்ளப்படுவார்கள். அதுதான் the great white throne judgment. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஜட்ஜ்மென்ட் முடிஞ்சோனே எல்லாத்தையும் நரகத்துக்கு தள்ளிட்டு மீதி இருக்கிறவரோட தேவன் என்ன பண்ணுகிறாரு, ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி, புதிய பரலோகம், புதிய எருசலேமை உருவாக்கி eternity forever and ever அவரோடு கூட நம்ம வாழுவோம். இதுதான் பைபிளோட கதை. இப்படிதான் நடக்க போகுது. டைரக்ட்லி நான் எப்பவுமே யோசிப்பேன், நம்ம வந்து தேவனை பத்தி நான் ஒண்ணு யோசிப்பேன். நம் தேவன் எல்லா படத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு A to Z எல்லாமே தெரியும். ஹalleluya. அப்ப இதுதான் இந்த டைம் லைன். இப்படிதான் நடக்க போகுது. அடுத்தது என்ன நடக்க போகுது சொல்லுங்க கூட சேர்ந்து, rapture. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, tribulation. அதுக்கப்புறம் second coming of Christ. அதுக்கப்புறம் the millennium rule 1000 வருஷம். அதுக்கப்புறம் great white throne judgment. அதுக்கப்புறம் the new heaven and new earth. யார் உங்களுக்கு கேட்டாலும் நீங்க அதை சொல்லலாம், ஏன்னா வேத வாக்கியம் இதான் சொல்லுகிறது. ஹalleluya. நீங்க எங்க இருக்கீங்க இப்ப? நீங்க இப்ப சர்ச்ல இருக்கீங்க, இப்ப டிஎன்சிசி சர்ச்ல இருக்கீங்க. எப்ப என்ன நடக்கும், rapture நடக்கலாம். ஹalleluya. ஓகே, இப்போ நம்ம பார்க்கிறோம் ஒரு ரெண்டு இடத்துல வந்து இயேசு வருகிறார். நம்ம பார்க்கிறோம் முதலாவது rapture, அதுக்கப்புறம் செகண்ட் கமிங், the return of Christ. இது ரெண்டுத்துக்குமே நீங்க வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சில பேர் போட்டு குழப்பி எடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இயேசு வராரு. சில பேர் வந்து இயேசு வருவார்னா உலகத்துல வந்து நெருப்பால அழிச்சு அதுக்கப்புறம் தான் இயேசு வருவாரு, அந்த மாதிரி உலகத்தெல்லாம் அழிச்சுட்டு தான் அவர் வருவாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணு புரியப்படுது. இயேசுவோட 2 வருகை இருக்கிறது. ஹalleluya. என்ன இருக்கு, 2 வருகை. முதலாவது வருகை raptureனா இயேசு பூமியில கால் வைக்க மாட்டாரு, அவர் வானத்திலே நம்மளை என்ன செய்வாரு, கூப்பிடுவாரு. ஏய் வா, ஒரு எக்காலம் சத்தம் கேட்கும், நம்ம எல்லாரும் ஒரே செகண்ட் என்ன ஆகும், மறுரூபமாக்கி எடுக்கப்படுவோம். எதுக்கு இயேசு வராரா raptureக்கு, நமக்காக, for the churchக்காக தான் இயேசு வருகிறார். ஆனா இரண்டாவது எதுக்கு வருகிறார்னா, அதாவது அந்த 7 வருஷம் ட்ரிபுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு எதுக்கு வரார்னா, அவர் நம்மளோடு கூட உலகத்தை ஜட்ஜ் பண்ண வருகிறார். ஹalleluya. ஹalleluya. எதிரிகளை அழிக்க வருகிறார். எருசலேமை காப்பாற்ற அவர் வருகிறார். ஹalleluya. சோ 2 வருகை இருக்குது. இத நீங்க குழப்பிக்காதீங்க, தெளிவா சொல்லுங்க. யாராச்சும் இயேசு வர போறாருன்னா எதுக்கு வர போறாரு, rapture நடக்க போகுது. அப்ப செகண்ட் கமிங் வரல. இன்னும் செகண்ட் கமிங் எப்போ வரும், rapture என்னைக்கு நடக்குதோ அதோட 7 வருஷம் நீங்க கழிச்சு 7 வருஷம் கழிச்சுட்டா செகண்ட் கமிங் வரும். இந்த கணக்குலாம் எங்க எழுதப்பட்டிருக்கு, பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. ஹalleluya. ஆல்ரைட், ஓகே. இன்னைக்கு நம்ம raptureனா என்ன, ஜெனிஃபர் raptureன்னு சொல்லுது. இந்த raptureனா என்ன, எனக்கு இத பத்தி தெரியலையே. நம்ம இன்னைக்கு தியானிப்போமாக the raptureனா என்ன. What is the rapture? Okay, Jesus Christ coming for his bride. அவர் மணவாட்டிக்காக மணவாளன் வருகிறார். யார் அந்த மணவாட்டி, சபையானது. ஹalleluya. Taking those who put their faith in him. யாரை எடுக்க வருகிறாரா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய், தன் சொந்த கடவுளாய், தன் சொந்த தேவனாய் வணங்குகிறார்
வணங்குகிறார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக தேவன் வருகிறார். ஓகே, இயேசு வந்து நம்மள கூட்டிட்டு போறதுக்கு ஒரே கிரைட்டீரியா தான் இருக்கு. நீங்க நினைக்கலாம், என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளவு நாள் வந்து பெர்ஃபெக்ட்டா இல்லாம இருந்திருக்கேன், நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், நான் எவ்வளவு மீறி நடந்திருக்கேன், தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நான் செய்திருக்கிறேன். ஆனாலும் தேவன் சொல்கிறாரே, நீ என்னை விசுவாசித்தால், நீ என் மேல நீ விசுவாசமா நீ இருக்கும் போது, நானே உன் தேவன் என்று நீ அறியும் போது, அதுதான் ஒரே கிரைட்டீரியா, உங்களை தேவன் கூட்டிட்டு போற கிரைட்டீரியா. ஹalleluya. அப்ப யார் யாரெல்லாம் இந்த உலகத்துல ஜீசஸ் தான் கடவுள், ஜீசஸ் தான் என்னுடைய கடவுள், அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிர் தந்தார்னா அவர்கள் அறிக்கை எடுக்கிறார்களோ, அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ, அந்நாளிலே அவர்கள் எல்லாம் எடுக்கப்படுவார்கள். ஏன் அவர்கள் எடுக்கிறார்னா, why Jesus is coming for rapture? எதுக்குனா, so that we might escape from the tribulation. அந்த 7 வருடம் பூமியில கொடுமையான tribulation, கொடுமையான ஜட்ஜ்மென்ட், தேவனுடைய ஜட்ஜ்மென்ட் நடக்கும். அந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன நடக்கும்னா, அந்த நேரத்துல ஆறு கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அது நீங்க போடலனா அவன் உங்களை கொன்றுவான். எப்படி கொல்லுவானா, வேதம் சொல்லுது, தலையை அறுத்து போட்டுருவான். அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு நீங்க போய் ஒருத்தர்கிட்ட சத்தியம் சொல்றீங்க, அவங்கள்ட்ட இயேசுதான் உண்மையான கடவுள், அவரை விசுவாசிங்க, அவர் வருகை சீக்கிரமா இருக்கிறது, அவர் வரப்போகிறார், எப்ப வேணாலும் வரலாம், அவர் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க சொல்லும் போது நான் நம்ப மாட்டேன், அவர் வந்தா அப்புறம் பாத்துக்கலாம் சொல்றாங்க தெரியுமா? பாத்துக்கலாம், சரி அப்புறம் பாத்துக்கலாம், நம்மலாம் எடுக்கப்பட்டுருவோம், உலகமே என்ன ஆகும், கொந்தளிக்கும். அப்ப அவங்களுக்கு தெரியும் இயேசுதான் கடவுள் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு தெரியும் போது அவங்க அப்ப எப்படி உபத்திரவத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணணும், நிலைத்து இருக்கணும். they must endure the tribulation. அப்படினா அந்த நேரத்துல அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க விசுவாசியா இருப்பாங்க. வருவான் அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி வருவான், கள்ள ஆளுகை செய்யற வருவான். நீ இந்த மாக்கு போட்டாதா நீ சாப்பாடே சாப்பிட முடியும்னு சொல்லுவான். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மாக்கு எடுத்தா நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க மறுதலிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், நீங்க சாத்தானுடைய பிள்ளை என்று அர்த்தம். அப்ப நீங்க தேவனுக்காக என்ன செய்யணும்? அந்த நேரத்துல உங்கள் உயிரை கொடுக்கணும். அப்ப உங்களை சாகனமா கொல்ல மாட்டான். எப்படி கொல்லுவானா? கழுத்தை அறுத்து கொண்டு கொல்லுவானா. இப்படி கஷ்டப்பட்டு நீங்க சாக போறீங்களா, இல்ல சந்தோஷமா தேவனை கூட எடுக்கப்பட போறீங்களா? அது உங்க கையில இருக்கு. அப்ப நீங்க இன்னைக்கு யார்கிட்ட போயிட்டு சுவிசேஷம் சொல்லலாம்? நீங்க போயிட்டு டைரக்டாவே சொல்லலாம், இயேசு வரப்போகிறார், நீ ஏற்றுக்கொள்ளு. நேரம் குறைவா இருக்கிறது. அப்ப அவங்க இல்ல நான் நம்ப மாட்டேன், நான் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சரி, அவங்ககிட்ட நீங்க சொல்லுங்க, நான் எடுக்க போற நாள் நீ பாப்ப, ஒரு நாள் நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். அப்ப நீ விசுவாசிக்கணும் தேவன் தான் உண்மையான தேவன் என்று. ஆனா அவன் விசுவாசிக்கிற அந்த நேரத்துல அவனுக்கு என்ன நடக்குமா? கொடுமைகள், அவன் எல்லா உபத்திரவத்தையும் அவன் கடந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. உலகமே கொந்தளிக்குமா, உலகமே கதறுமா, குடிக்கிற தண்ணியில ரத்தமா மாறிடும். கொடுமையான, இப்ப என்ன வெயில் அடிக்குது, அப்ப உடம்பே எரியற மாதிரி வெயில் அடிக்குமா. பலவித நோய்களையும் வாதைகளையும், பைபிள் இல்லாத வாதைகள் எல்லாத்தையும் தேவன் அனுப்புவாராம். அவ்வளவு கொடுமையான நாட்கள். அந்த நாட்கள்ல நீங்க கடந்து வாழ போகிறீர்களா? நெவர். இப்ப நம்ம என்ன செய்வோம்? இயேசு ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட அந்த மணவாளனை நாம் பார்க்க, சந்திக்க நாம் போவோமாக. ஓகே, அப்ப வந்து தேவன் வந்து ஓகே வசனத்தை வாசிப்போமாங்க. நான் சும்மா கதை சொல்லல. ஓகே, வசனத்தை வாசிப்போம். லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனம் 36. லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனம் 36 எடுத்து வாசிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவர்களுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவனாக எண்ணப்படுகிறதுக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்தி இருங்கள் என்றார். அப்ப அவர் சொல்லுகிறார், இனி சம்பவிக்க போகிறதுனா அவரை வந்து செகண்ட் அந்த 7 ட்ரிபுலேஷன்ல எல்லாம் நடக்க போது அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு நடக்க வேணானா, நீங்க தப்பி கொள்ளணும்னா நீங்க ஆயத்தமா இருங்க, ஜெபத்துல விழுத்தி இருங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்ப தேவன் சொல்லுகிறாரு, தேவன் தப்பிக்க முடியும் என்று சொல்லுகிறார். இந்த அவர் ஒரு கீயை கொடுக்கிறாரு பாருங்க. அவர் சொல்லல நீ இதுல நிலைத்து இருக்கணும்னு சொல்லல.
அவரு நீ இதுல இருந்து தப்பிக்கலாம் ஒரு வழி இருக்குன்னு சொல்றார். ஹalleluya. அந்த வழிதான் என்னது? the rapture. ஹalleluya. இயேசு தன் மணவாட்டிக்காக தன் சபையை எடுத்துக்கொள்ள போகிற நாள். ஹalleluya. ஓகே, அப்புறம் அடுத்து வாசிங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 9. நம்மளை ரட்சித்த தேவன் நம்மளை உபத்திரவத்துக்குள்ள தள்ளுவாரா? நம்மளை ரட்சித்த தேவன் நம்மளை ஆக்கினைக்குள்ள தள்ளுவாரா? நம்மளுக்கு வேதனை செய்ய கொடுப்பாரா? அடுத்து வாசிங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்க கோபங்களுக்கு நீங்களாக. அப்ப தேவனுடைய கோபாக்கினி அந்த 7 வருஷங்கள் இருக்குமே. அப்ப வசனம் என்ன சொல்லுது? கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக, அவராலே நாம் காப்பாற்றப்படுகிறது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய கோபம் உங்க மேல வராது, அதிலிருந்து நீங்க காப்பாற்றப்படுவீர்கள் என்று பவுல் சொல்கிறார். ஹalleluya. அப்ப இந்த ரப்சர் எவ்வளவு உண்மையா இருக்கு பிரியமானவர்களே. அடுத்து வாசிங்க 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16-17. ஏனில் கர்த்தர் தாமே ஆவரோடும் பிரதான தூதர்களுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதல் ஆவது எழுந்திருப்பார்கள். ஓகே, நல்லா கவனிங்க. ஏனெனில், ஓகே என்னோட கூட எல்லாரும் வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் எல்லாருமே அவர் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்க? எழுந்திருப்பார்கள். ஓகே, அடுத்து பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். ஓகே வாசிங்க என்னோட. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். ஓகே, இப்போ நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க உயிரோட தான் இருக்கீங்க. உங்களை பத்தி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். அவர் சொல்கிறார், அவர் உங்களுக்காக வருகிறார். இப்படியாக அவர் என்ன செய்கிறார்னா அவரை ரட்சித்துக் கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இதிலே மரித்தவர்களுக்கு வேணா அது ஒரு விஷயமா இருக்காம இருக்கலாம். ஏன்னா அவன் மரித்திட்டாங்க, திரும்பி சத்தம் வருது, அவங்க நினைச்சு போறாங்க. ஆனா உயிரோடு இருக்கிற நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வேதம் சொல்கிறது, உயிரோடு இருக்கிற விசுவாசிக்கிறவன் அவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. அப்ப நம்ம உயிரோடு எடுக்கப்பட்ட எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பாக்கியம். தேவனோடு கூட அந்த ஸ்கைல அந்த ஏர்ல அவரோடு கூட நம்ம எடுக்கப்பட்டு அவர் நம் தரிசிப்போம். அவரோடு கூட சதா காலங்களிலும் நாம் இருப்போம். ஹalleluya. சோ எப்படி இந்த ரப்சர் பைபிள்ல இருக்கு அந்த வார்த்தை ரப்சர் இல்லையே. பைபிள்ல ரப்சர் அப்படினா ரப்சர் பத்தி நீங்க சொல்றீங்க, ரப்சர் பைபிள் எங்க எழுதலையா அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கு. நம்ம தியானிக்கும் போதுதான் வேதத்துல ரகசியம் நம்மளுக்கு வெளிப்படும். ஓகே, நம்ம கவனிங்க. இந்த இங்கிலீஷோட வசனத்தை 1 Thessalonians 4:16-17 எழுதிருக்கு. Then we who are alive remain shall be caught up. சொல்லுங்க, shall be caught up. இந்த caught up கிரீக்ல வந்து என்ன அர்த்தம்னா arpazo, meaning அது வந்து என்னன்னா லத்தீன்ல rapturo, அதாவது rupture என்று அர்த்தம். அப்ப அந்த caught up லத்தீன்ல நம்ம மாத்தினா அதுக்கு பேர் என்னது? rapturo. அது இங்கிலீஷ்ல என்னது? rapture. சோ rapture என்பது வார்த்தை பைபிள்ல இருக்கு, ஆனா அது வேற ஒரு மொழியில அவங்க வந்து அத வந்து தியானிக்கணும். அப்பதான் அந்த வார்த்தை அவங்களுக்கு புரியும். ஹalleluya. ஓகே, இப்போ நம்ம படிச்சிட்டோம். raptureனா இப்போ என்னன்னு எல்லாத்துக்கும் தெளிவா தெரிஞ்சிச்சா? இயேசு வானத்துல இருந்து நம்மள கூப்பிடுற நாள். ஹalleluya. அடுத்து இது எப்படி நடக்கும்? how will it happen? எப்படி இந்த rapture நடக்க போகுது? எடுத்து வாசிங்க ஒருத்தர் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 51-52. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52 வாசிங்க. நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஓகே, பவுல் சொல்கிறார், இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன்.
நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. not everyone going to die, man. நம்ம எல்லாரும் சாக போகிறது இல்ல. ஓகே, அடுத்து ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஓகே கவனிங்க, இந்த ரப்சர் எப்படி நடக்குமா? ஒரு நிமிஷத்திலே. எப்படி நடக்கும் சார்? ஒரு நிமிஷத்திலே. அடுத்து ஒரு இமை பொழுது. எல்லாரும் இமை ஒரு ட்விக் பண்ணுங்க, கண்ணை ட்விக் பண்ணுங்க. இவ்வளவுதான் கண்ணை பெரியவங்க வளர்த்துட்டு ரெடி கரெக்டுங்க கரெக்டுங்க. இவ்வளவுதான் ஒரு ட்விங்க்ல ஒரு நிமிஷத்துல எல்லாரும் என்ன ஆகுவோம்? நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தவர்கள் அழிவு இல்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நம்மளும் என்ன ஆகும்னா அந்த டைம்ல டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆயிடுவோமா. இப்போ என்ன, நீங்க வயசானவங்களா இருக்கலாம், ஆனா எடுக்கப்படும் போது நீங்க மறுபடியும் சிறு வயதாயிருவீங்க. ஹalleluya. ஒரு நோய் இல்ல, ஒரு குறை இல்லாத ஒரு உடம்பு, பரிசுத்தமான ஒரு உடம்பு, மகிமையுள்ள ஒரு சரீரத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஹalleluya. நீங்க மறுரூபமாக்கப்படுவீர்கள். So how this rapture will happen in a moment? ஒரு நிமிஷத்திலே ஒரு twinkle of eye நடக்கிற ஒரு விஷயம். ஹalleluya. ஓகே, அடுத்ததாக நல்லா கவனிங்க. இந்த பிக்சர் இப்படி தான் நடக்க போகிறது. the great disappearance வேதம் சொல்கிறது. நல்லா கவனிங்க. நம்ம எடுக்க போகும்போது எல்லா வானத்துல எல்லாம் பாருங்க, எல்லாரும் பயந்துருவாங்க. என்ன நடக்குது உலகத்துல எனக்கு தெரியலையே. நம்ம எடுக்க போகிறோம். நம்ம எல்லாம் பாருங்க ஹேர்ல அந்த டைம் வானத்துல நம்ம எடுக்க போறோம். இயேசு கிறிஸ்து அங்கே கூப்பிடுறார், ஏறி வா. நம்ம எல்லாரும் போவோம். ஹalleluya. அடுத்து ஓகே, where will it happen? ஓகேவா? எங்க இது நடக்க போகிறது? where will it happen? எல்லா இடத்திலும் நடக்கும். ஹalleluya. அதாவது சிட்டிஸ், எந்த ஒரு சிட்டிஸ்ல நடக்கும், வில்லேஜ்ல நடக்கும், இன்டோர்ல நடக்கும், அவுட்டோர்ல நடக்கும், பிளேன்ல நடக்கும், ட்ரெயின்ல நடக்கும், கார்ல நடக்கும், பைக்ல நடக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம் எப்படி இந்த ரப்சர் நடக்கும் என்று. சாங் வெள்ள லைட்ஸ் நல்லா கவனிங்க. சவுண்ட் இல்ல சவுண்ட் வைத்து அந்த வீடியோல சவுண்ட் இருக்கும். வால்யூம் வைத்து right now and you get simple. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், நிஜமா இல்ல. That's what I like. எப்படி நடந்துச்சு? கான்டிக்கல ஃபைல் என்ன காணாம போயிட்டாங்க. டிரைவர் ஏன் அடிக்கப்படல? ஏடா அவர் அடிச்சிக்க படல. Oh. Is everybody okay? Number 2, mountain bikers. Hey, we'll stop right up here. All right, sounds good. Whoa, முதல்ல மோட்டார் ஓடிட்டு போவீங்க, Jeremy? மோட்டார்ல ஆள் இருக்க மாட்டாங்க. Jeremy! 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 Number 3, airport tunnel. இவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. Number 4, restaurant. அது வெயிட்டர் பாருங்க.
Let us ask God to show us the way. Teach us His paths. Guide us in His truth and teach us, for He is our God. Our hope is in God, always and forever. As we wrap up, I'd like to ask that we all stand for one last song. Number 7, car crash. Come back and you will take us for a spin. Come on. Let's finish the video for the kids. Back to the bowl. Goodness. Are they hurt? Oh, that's crazy. Number 8, the delivery boy. ஹalleluya. சோ நம்ம எப்படியா பார்க்கிறோம், இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் பூமியில இருக்கவங்க என்ன செய்றாங்க? அவங்க டென்ஷன் ஆகுறாங்க, என்ன நடக்குது தெரியல, நர்வஸ் ஆகுறாங்க. சபையில இருக்கிறவங்க கூட நீங்க பாத்தீங்க தானே, எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. திடீர்னு எல்லாரும் காணா போயிட்டாங்க, எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹalleluya. சோ இப்படிதான் ரப்சர் நடக்கும். அப்படிங்கும்போது பாத்தீங்களா, சர்ச்ல வந்து திடீர்னு கொஞ்சம் கூட்டம் விட்டுட்டார்களே, யார் அந்த கூட்டம்? அவங்களாம் ரட்சிக்கப்படல. ஹalleluya. இப்ப கூட சம்டைம்ஸ் சபையில வந்து நம்ம பார்ப்போம், சில ஆத்துமாக்கள் வருவாங்க, அவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாங்க, இயேசு பத்தி தெரியாது, அவங்க இயேசு ஏற்றுக்கொள்ளல. ஆனா அந்த டைம் திடீர்னு லெக்சர் நடந்துருச்சுன்னா அவங்க கை விட்டுட்டு போயிருவாங்க. சில நேரத்துல சபையில வந்து சில பேர் வந்து வருவாங்க, ஆனா இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சபையில தான் இருப்பாங்க. நான் இயேசு ஏற்றுக்கொள்ள, நான் எல்லா கடவுளும் ஒரே கடவுள் நினைச்சுக்கொண்டு இருக்கிறவன் கைவிட பெறுவார்கள். வேதம் தெளிவாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஹalleluya. Here are 10 rapture. ஓகே, ஹalleluya. ஓகே, இப்போ நம்ம எடுக்கப்பட்டோனே, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல எல்லாம் எப்படி கத்துனாங்க, ரெஸ்டாரன்ட்ல எப்படி கத்துனாங்க, எடுக்கப்பட்டோனே எல்லாரோட மைண்ட்ல என்ன தோணும்? என்ன தோணும்னா, அப்போ ஒரு பெரிய டிசெப்ஷன், ஒரு பெரிய பொய் உலகத்துல வரும். அதாவது ஏலியன் தான் வந்து நம்மள எல்லாத்தையும் கடத்திட்டு போயிடுச்சு என்று. எப்படி யார் வராம வந்தாங்க? ஏலியன். அதாவது ஏலியன்னா யாருன்னா ஒரு வேற ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பிராணியோ ஒரு சிசுவோ என்ன எனக்கு தெரியல. ஆனா அவர்கள் வந்து நம்மளெல்லாம் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க என்று ஜனங்கள் சொல்லுவாங்க, மினிஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் சொல்லும். ஆனாலும் நீங்க இப்ப சொல்லியிருக்கேன், நான் ஒரு நாள் காண போயிட்டேன்னா ஏலியன்லாம் வந்து எனக்கு கடத்தல, இயேசு கிறிஸ்து கூட தான், இயேசு என்னை கூப்பிட்டாரு, நான் போனேன்னு நீங்க இப்ப போயிட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க. ஏன்னா அப்ப அவங்க ஒருவேளை ஏமாற்றப்படலாம், கவர்மெண்ட்னாலயோ இல்ல அவங்க கூட்டாளினாலயோ, இல்ல அவங்களோட தெரிஞ்ச ஒரு காணா போனது காரணம் ஏலியன் வந்து கொண்டு போயிடுச்சு அப்படின்னு இல்ல. நீங்க இப்ப சொல்லுங்க, இட்ஸ் நாட் ஏலியன், இயேசு கிறிஸ்து தான் எங்களை ரப்சர் பண்ணிட்டாரு. நான் இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஹalleluya. நீங்களா சொல்ல போறீங்களா? கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ஹalleluya. ஓகே, அடுத்தது எப்ப இந்த ரப்சர் நடக்கும்? எல்லாரோட கேள்வி. இஸ்ரேல் ஒரு தேசமாய் உண்டாகி 76 வருடங்கள் ஆயிடுச்சா இல்லையா? ஆயினாலும் எப்ப இந்த ரப்சர் நடக்கும்? அடுத்து வாசிங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 36. மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 36. அந்த நாளையும் அந்த நாளுகளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றும் ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அப்ப நம்ம பார்க்கிறோம், இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார் அந்த நாளையும். ஓகே, நல்லா கவனிங்க, the day, that day and hour. சொல்லுங்க, that day. இப்ப திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு ஜூலை 14 இயேசு கிறிஸ்து ரப்சர் நடக்கணும்னு வந்து ஒரு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பிகாஸ் தெளிவா வேதத்துல சொல்லியிருக்காரு அந்த டே, அந்த டைம். ஓகே, ஒருத்தர் சொல்றாரு இன்னைக்கு 12 மணிக்கு ரப்சர் நடக்க போது, ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்றாங்க, நீங்க நம்பலாமா? நீங்க வஞ்சிக்கப்படாதீங்க. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுகிறது அந்த நாளோ இல்ல அந்த அவரோ எப்பன்னு யாருக்குமே தெரியாதா? இப்ப சொல்லுகிற இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு
but only the Father know. Hallelujah. பட் நம்ம அன்றைக்கு வந்து ஒரு சத்தியம் படிச்சோம். அப்பா சொன்னாரு, என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுக்கு தெரியாது, ஆனா பரலோகத்துல பிதாவோடு கூட இருக்கிற இயேசுக்கு தெரியும் அந்த நாள் எப்போ என்று. ஹல்லேலூயா. சரி ஜெனிஃபர், உனக்கு தெரியாது சொல்றிய, அப்படியே ரப்சர் சீக்கிரம் நடக்க போகிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வர போகிறார் என்று நீ சொல்லுகிற. அப்ப என்ன நடக்குது? Why now the church must wait? உங்களுக்கு தெரியுமா, நிறைய சர்ச் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது இந்த ரப்சர். முதலாவது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது ரப்சர்னு ஒண்ணு இருக்கு என்று. அடுத்தது நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாரும் போல எப்பொழுது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியல இயேசு வர போகிறார், இயேசுடைய வருகை சமீபமா இருக்கிறது, அந்த கிளாக் டிக் பண்ணிட்டு இருக்கு, எப்ப வேணாலும் இயேசு வரலாம் என்று. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இப்ப நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம தியானிப்போம், அப்ப நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு பிக்சர் புரியும். யார் நான் சொல்லுகிறேன், இயேசு சீக்கிரமா அவர் வர போகிறார். உலகத்துல என்ன நடக்கிறது, இந்த நடக்கிறதும் பைபிள் சொல்லுகிறதும் எப்படி ஒண்ணா ஆகுது, இதை தியானிக்கும் போது நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். எடுத்து வாசிங்க 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 8. வசனம் 1 தொடங்கி 8. ஓகே, அடுத்து வாசிங்க. அன்றியும் சகோதரரே, 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 இருந்து வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்ன என்றால், ஒரு ஆவியினால் ஆவது வார்த்தையினால் ஆவது நீங்கள் எங்களிடத்தில் இருந்து வானத்தை வந்ததை தொடங்கிற ஒரு நிமிடம் ஆவது கிறிஸ்துவின் உடைய நாள் சமீபமாய் இருக்கிறது சொல்லப்பட்டால். கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமல் கலங்காமல் இருங்கள். அப்ப பாருங்க, நான் இன்னைக்கு சொல்றேன் இயேசு வர போகிறார்னு சொல்றேன். உங்களுக்குள்ள என்ன வரக்கூடாது? பயம் வரக்கூடாது, சஞ்சலம் வரக்கூடாது, கலங்கம் வரக்கூடாது. நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஹalleluya. அடுத்தது ஓகே, இந்த வருகை எந்த வருகையை குறிக்கிறதுனா the second coming. It's not the rapture, தெரியுமா? இது second coming. கிறிஸ்துவுடைய நாள், the Lord's day, the second coming. ஓகே, அடுத்தது 3வது வசனம் வாசிங்க. எவரினாலும் ஒருவன் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஓகே, என்ன நடந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. தெசலோனிய சபையில வந்து சில பேர் வந்து சொல்லிட்டாங்க, ஜனங்களை பயப்படுத்திட்டாங்க, இயேசு வந்துட்டாரு, சில பேர் காணாம போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப இவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப பவுல் வந்து இடத்துல இருந்தாரு, இன்னும் செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் வரல. அப்படி இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நீங்க வந்து மோசம் போகாம இருங்க என்று தேவன் சொல்கிறார். அடுத்தது, ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டதாலுடைய அந்த நாள் வராது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டதாலுடைய அந்த நாள் வராது. ஹalleluya. ஓகே, இந்த வசனம் தான் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் வசனமா இருக்குது. because இந்த வசனம் வந்து ப்ரீ ட்ரிபுலேஷன் ரப்சரை குறிக்கிறது. ஓகே, நல்லா கவனிங்க. இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். 2 Thessalonians chapter இந்த வசனம் 3 வாசிக்கிற பாருங்க. Let no man deceive you by any means, for that day, in the day, the second coming shall not come except there come a falling away. சொல்லுங்க, falling away. அதாவது rapture முதல் நடந்தாதான் second coming நடக்கும். ஆமாவா இல்லையா? ஓகே, come a falling away that the man of sin, யார் அந்த the man of sin? The antichrist. The antichrist be revealed, the son of destruction. Hallelujah. அப்ப வேதம் தெளிவா சொல்லுகிறது, the second coming of Lord வந்து இன்னும் வரல. முதல்ல என்ன நடக்கணுமா? rapture நடந்தோனே the man, அதாவது யாரு? the man of sin, யாரு? antichrist revealed ஆவானா. ஓகே, நல்லா கவனிங்க. வேதம் தெளிவா சொல்லுகிறது, rapture நடந்ததுக்கு அப்புறம் தான் antichrist வருவான். அப்ப இப்ப சொல்லுவாங்க தெரியுமா, சில antichrist வந்துட்டாங்க உலகத்துல. இல்ல, antichristோட
அவனை நம்ம பார்க்க முடியாது. அவனை எப்ப ஜனங்க பார்க்க முடியும்னா நம்ம எல்லாரும் நம்ம பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டதுக்கு பின்புதான் எந்தி கிறிஸ்து வருவான். ஓகே, அப்ப நீங்க கவனிங்க, அந்த falling away அது வந்து லிட்டரலி அது என்ன அர்த்தம்னா அப்போஸ்டாசியா, அதாவது to depart, to fall away. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோமா? depart, எடுக்கப்படுவோமா? ஹalleluya. ஓகே, எடுக்கப்பட்டோனே அந்தி கிறிஸ்து வந்தானே உலகத்துல அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்னு நம்ம கவனிக்கணும். அவனோட முதல் வேலை என்னன்னு நம்ம பார்ப்போமாங்க. ஓகே, அடுத்தது 4வது வசனம் வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனையும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவையெல்லாம் பற்றியும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தானே தேவன் என்று காண்பிக்கமா இருப்பான். ஓகே, இந்த அந்தி கிறிஸ்து வந்தானா முதல்ல என்ன செய்வானா? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றையும் மேலாக தன்னை உயர்த்துகிறான். எந்த உலகத்துல எந்த தேவர்களோ எல்லா தேவர்களுடைய தான் பெருசு, தான் பெரிதா ஆராதிக்க வேண்டும் என்று தேவனுடைய ஆலயத்தை, எந்த தேவனுடைய ஆலயம்னா அந்த 3வது டெம்பிள் கட்டப்படுவேன். இப்ப இந்த 2வது டெம்பிளை வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்க தானே. இப்ப யூதர்கள் 3வது டெம்பிளை கட்டணும். இங்க 3வது டெம்பிள் அவர் கட்டின போது இந்த அந்தி கிறிஸ்து வந்து அந்த டெம்பிள்ல உட்கார்ந்து நாதான் கடவுள் என்று சொல்லுவானா? நாதான் தன்னை தன் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பார். 5வது வசனம். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஓகே, அடுத்தது 6வது வசனம். அவன் தன் காலத்தில் வெளிப்படும் படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னது என்றால் அறிந்திருக்கிறது. அப்ப அவர் சொல்லுகிறாரு, அவன் வெளிப்படுகிறதுக்கு ஏன் எந்த கிறிஸ்து வர மாட்டானீங்க என்று ஒரு கேள்வி கேக்குறீங்க. ஏன் ஜெனிஃபர் எந்த கிறிஸ்து? ஏன்னா அவன் ஒரு தடப்படிட்டு இருக்கான். அதை ரிஸ்ட்ரெயின்னு சொல்லுவார். யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அவன் வராத படிக்கு அவனை தடை செய்து வைத்திருக்கிறார். ஹalleluya. இப்ப என்னோட கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறார்? நம்ம என்றைக்கு இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படுவோமோ, ரெப்சர் பண்ணப்படுவோமோ, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட வந்துருவார். அப்ப தடை செய்கிற ஒரு உலகத்தில் இருப்பானா? இருக்க மாட்டான். அப்பொழுது அந்தி கிறிஸ்து வெளியே வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஓகே, அடுத்தது 7வது வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. தடை செய்கிறவன் அதாவது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் அந்தி கிறிஸ்து வர முடியாது. ஹalleluya. அடுத்தது 8வது வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். அப்ப அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி நடக்கும். நம்ம பார்த்தோம்ல, பூமியில 7 வருஷம் உபத்திரவம் நடக்கல. அப்ப அந்த 7 வருஷம் முடியும் போது இயேசுவோட கூட நம்ம பரலோகத்துல செகண்ட் கமிங்ல வருவோமே. அப்ப அந்த பேட்டில் ஆஃப் ஆர்மகடன்ல தேவன் என்ன செய்வார்னா, அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவாரா? தன் வசனம் சொல்லுகிறது, அவர் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே ஹுப்னு ஊதுவார். என்னாகும்? அவன் அழிந்து போவான் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய வருகையில அவரை நாசம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. அப்ப இந்த 7வது வருஷம் கழிச்சு இயேசு வரும்போது அந்தி கிறிஸ்து அழிக்கப்படுவான். ஹalleluya. ஓகே, இப்போ என் கேள்வி, அப்ப நான் சொல்லுகிறேன் இயேசுடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, அடுத்தது நம்ம பார்ப்போமாக. இப்ப அந்த டெம்பிள் இருந்தாலே அந்தி கிறிஸ்து வருவான். அந்த டெம்பிள்ல தான் அந்தி கிறிஸ்து வந்து உட்காருவான் என்று வேதம் சொல்கிறது. ஓகே, இப்பொழுது அந்த டெம்பிள் ஆல்ரெடி அந்த டெம்பிள் கட்டறதுக்கு எல்லாமே ரெடியா இருக்குது. இப்ப 2 நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் இயேசு மரித்த பின்பு 2000 வருஷம் ஆயிருச்சு. ஆனா இன்ன வரைக்கும் அந்த டெம்பிள் கட்டப்படாத காரணம் இந்த மாடு இல்ல. என்ன இல்ல? இந்த மாடு அவர்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த மாடு இருந்துச்சுன்னா அந்த டெம்பிள் கட்டப்படும். அப்ப இப்ப நமக்கு தெரியும், இடையில 5 மாடுகள் இஸ்ரவேல்ல இருக்குது. 5 ரெட் ஈஃபர் இஸ்ரவேல்ல இருக்குது. எப்ப வேணாலும் அவர்கள் அதை பலி கொடுத்து அந்த சாம்பலை எடுத்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி தீட்டு கழிக்கலாம். ஹalleluya. அப்ப அது மட்டும் இல்ல, அந்த மாடு மட்டும் இல்ல, பிரீஸ்ட் ரெடியா இருக்கிறார்கள்.
அந்த ஆழத்துல இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெடியா இருக்கிறது, ஆர்கிடெக்ட்ஸ் ரெடியா இருக்கிறார்கள், அந்த ஆழத்தை கட்டுறதுக்கு பொருள்கள் எல்லாம் ரெடியா இருக்கிறது. இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு, அப்ப ஏன் இன்னும் கட்டல? கேள்வி. ஏன்னா இந்த ரகசியத்தை தெரிந்த அரப் நேஷன்ஸ் 7 அக்டோபர் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் ஏன் யுத்தம் பண்ணாங்கன்னா, முதலாவது அவர்களுக்கு தெரிய வந்தது, அவர்கள் 2000 வருஷம் காத்திருந்த அந்த மாடு வந்து விட்டது, டெம்பிள் கட்டின நேரம் வந்து விட்டது. டெம்பிள் கட்டினார்கள்னா, அந்த 3வது ஆலயத்தை அவர்கள் கட்டினார்கள்னா, இந்த அல் அக்ஸா மோஸ்க், இந்த டோம் ஆஃப் தி ராக் இடிக்கப்படும். ஏன்னா அந்த இடத்துல தான் என்ன வரணும்? the third temple வரும். சோ அவர்களுடைய இந்த மோஸ்கை காப்பாற்றுறதுக்கு, அவர்களுடைய இந்த புனிதமான இந்த மோஸ்கை காப்பாற்றுறதுக்கு அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக 7 அக்டோபருக்கு யுத்தம் பண்ணார்கள். ஹalleluya. அப்ப நம்ம கவனிக்கிறோம், இந்த வார் இப்ப இஸ்ரவேல் நடக்கிறதுக்கு காரணம் அந்த டெம்பிளுக்காக தான். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாமே இப்ப அவங்கள்ட்ட இருக்கு, எப்ப வேணாலும். உங்களுக்கு தெரியுமா, எல்லாருமே ரெடியா இருக்காங்க. இன்னும் பெர்மிஷன் கிடைக்கல அந்த கவர்மெண்ட்ல இருந்து அந்த மாடை எரிக்கிறதுக்கு. ஒருவேளை பெர்மிஷன் கிடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? எரிப்பாங்க. எங்க எரிப்பாங்கன்னா, அந்த மவுண்ட் ஒலிவ்ல எரிச்சு அந்த சாம்பல் எடுத்து எல்லாரையும் தீட்டு கழித்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட ரெடியா இருப்பாங்க. ஹalleluya. தேவனுடைய ஆலயம் கட்டினா என்ன நடக்கும்? நீங்க நினைக்கிறீங்க அந்த முஸ்லிம் நாடுலாம் கட்ட விட்டுருவாங்களா? அப்ப என்ன நடக்குது? இந்த போர் நிக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. ஏன்னா இது சாதாரண நிலத்துக்காகயோ இல்ல சாதாரண வெளிக்கொண்ட பிடிக்கல நான் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு போர் இல்ல. இது அதாவது அந்த தேர்ட் டெம்பிள் அவங்களோட மோசை காப்பாத்துறதுக்கு நடக்கிற போர். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அமாசா முழுமையா அவர்கள் வந்து அழிக்க முடிக்கும் போது திடீர்னு இன்னொரு கூட்டம் எஸ்போலா ஒரு கூட்டம் எழுப்பி வருகிறது. எஸ்போலா என்பது ஒரு டெரரிஸ்ட் கூட்டம், லெபனான்ல இருக்க ஒரு டெரரிஸ்ட் கூட்டம். அவனோட கூட சேர்ந்து மித்த அரப் நேஷனும் சேர்ந்து இப்ப இஸ்ரவேலை அட்டாக் பண்ண போகிறார்கள். அவங்க ஏன் அட்டாக் பண்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டெம்பிளை கட்ட போற நாள் வரைக்கும் சீக்கிரமா வர போகிறது. அவர்கள் கட்டினா நம்மளோட மோசை இடிச்சிருவாங்க, அதை நம்ம விடக்கூடாது. நம்ம மோசை நம்ம காப்பாற்றணும், அது புனிதமான இடம், அங்கதான் வந்து நபி முஹம்மது எடுக்கப்பட்ட இடம், அதனால நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த போர் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த போருக்கு ஒரு முடிவே இல்லை. சோ எப்ப வேணாலும் World War 3 நடக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, World War 3 அப்ப நீங்க இருக்க மாட்டீங்க, ஏசப்பா அவங்க எடுத்துருவாரு. ஏன்னா தேவன் சொல்றார், you will be escape from the tribulation. ஹalleluya. அப்ப World War நடக்கலாம், எப்ப வேணாலும் இந்த மாடை பலி கொடுக்கலாம். சோ எனி டைம் நாளைக்கு நடக்கலாம், இந்த மாடை பலி கொடுக்கலாம், நாளைக்கு ரப்சர் நடக்கலாம். ஏன்னா இந்த மாடை பலி கொடுத்தாங்கனாலே ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் உலகத்துல, பெரிய யுத்தம் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாடை பலி கொடுத்தா நம்ம சபையா நம்மளோட மோஸ்க் உடைக்க போறார்கள் என்று. ஹalleluya. அப்ப நம்ம கவனிக்கிறோம் இதெல்லாம் நடக்குது. சர்ச் இப்ப எங்க நின்று கொண்டு இருக்கிறோம்? கடைசி நாட்களில, கடைசி நேரத்துல நம்ம இருக்கிறோம். the very last moment of our life in the earth. ஓகே, நம்ம வாழ்கிற இந்த நாட்கள் எப்ப வேணாலும் இயேசு வரலாம், அவரோடு கூட நம்ம பரலோகத்துக்கு ரட்சர் பண்ணப்படுவோம். ஹalleluya. சோ இதனால நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நேரம் வந்துருச்சு. சோ யாருமே இந்த சந்தர்ப்பத்தை நீங்க விடாதீங்க. எவ்வளவு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவங்ககிட்ட டைரக்டாவே சொல்லுங்க, இயேசு வர போறாரு, நாங்க காண போகிறோம், நீயும் என்னோட கூட வந்து சேர்ந்து காண போயிடுவோம்னு சொல்லுங்க. இல்ல நீ வர மாட்டேன், நீ அடம் பிடிக்கிற, நான் நம்ப மாட்டேன், உன் கடவுளை நம்ப மாட்டேன்னு சொன்னா சரி 7 வருஷம் உபத்திரவப்படு. ஆனா அப்ப நீ ஏத்துக்கிட்டா இயேசுகிட்ட உன் கருத்தை அறுத்து போட்டுருவாங்க. ஆனா நீ ஏத்துக்கலன்னா அந்தி கிறிஸ்து மாக்க போட்டு நீ கொடுமைய அனுபவிக்கணும். ஹalleluya. அப்ப நம்ம இப்ப இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் விழித்திருங்க. நான் சபைக்கு சொல்கிற ஒரே வார்த்தை என்ன என்றால், விழித்திருங்க. இன்னும் தூங்கி கொண்டு இருக்காதீங்க, விழித்திருங்க. நீங்க விழித்திருந்து எப்ப இயேசு வரப்போகிற அந்த கண்ணிலே வந்து அந்த லேம்ப புடிச்சிக்கொண்டு எப்ப மணவாளன் வருகிறார் என்று காத்து கொண்டு இருந்தார்களோ, அதே போல நம்மளும் சபையா இருக்கிற நாங்க எவ்வளவு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ விழித்திருந்து நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம அன்பை நம்ம நேசிக்கிறவங்களுக்கு சத்தியம் சொல்லி அவர்களோட நம்ம இயேசு கூட நம்ம போவோமாக. ஹalleluya. தேவன் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இன்றைக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? நான் என்ன சொன்னேன்னு? இயேசு வர போகிறாரா இல்லையா? எவ்வளவு சீக்கிரமாய் வர போகிறார். ஹalleluya. ஓகே, கண்களை மூடி ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, அப்பா பிதாவே,
உலகத்துல நடக்க போகிற எல்லா காரியத்தையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிற நீ இஸ்ரவேலின் தேவனா இருக்கிற, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் நீ கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிற அப்பா. இந்த வேலையில ஆண்டவரே உங்களுடைய வருகை சமீபமா இருக்கிறது ஆண்டவரே. எங்களை வந்து நீ கூட்டி செல்ல போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இது எவ்வளவு பாக்கியம் உள்ள, எவ்வளவு சந்தோஷமுள்ள ஒரு செய்தி கர்த்தாவே. நீ வரப்போகிறீர் என்று எங்கள் நாட்கள் இந்த உலகத்துல குறைவா இருந்தாலும் கர்த்தாவே, எவ்வளவு குறைவா இருந்தாலும் நாங்கள் எங்கள் தேவனை தரிசிக்க போற நாட்கள் சீக்கிரமா இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உம்மோடு கூட வாழ போகிற அந்த நாட்கள் சீக்கிரமா இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த வேலையில ஆண்டவரை அப்பா, இந்த வார்த்தை ஆண்டவர் ஒவ்வொரு பேரும் உற்சாகப்படுத்துறதுக்காக நன்றி, ஒவ்வொரு பேருக்கும் ஆறுதலை கொடுத்ததுக்காக நன்றி. அவர்களோடு கூட இடைப்படும் கர்த்தாவே. வல்லமையான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.